வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி உதிராக குழையாமல் ஒட்டாமல் ரொம்ப அதிகமான மசாலாலாம் இல்லாமல் நம்ம எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் எப்போ பிரியாணி செஞ்சாலும் அவனில் 20 நிமிஷம் வச்சுருவேன். நீங்கள் அவனில் இல்லை தம்மில் 20 நிமிஷம் வச்சிங்கன்னா எல்லா பிரியாணியும் இப்படி தான் வரும். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, பட்டை கிராம்புலாம் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 8 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து, மஞ்சள் தூளும் சேர்த்து, ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் பிரியாணி தூளும் சேர்த்து ஒன்று நல்லா வதக்கி செய்ய தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான காய்கறிகளை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக மீல் மேக்கரும் சேர்த்துக்கிறேன், கேரட்டு பீன்ஸும் சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சதும் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 3 டம்ளர் அரிசி வச்சுருக்கிறேன், அந்த 3 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி.